வீட்டில் தேங்காய் இல்லை, பட் குருமா சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 முட்டையை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு போட்டு வதக்குங்க. ஸோ வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 4 பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா செம்மையாக மணக்குங்க. நீங்கள் எப்போவுமே சோம்பு போட்ட உடனே கருவேப்பிலை போட்டு பாருங்கள், சரியான ஃப்ளேவராக இருக்கும். இது கூட இப்போது ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் பரவாயில்ல. நீங்கள் அடுத்த தக்காளி போட்டிங்கன்னா அந்த அடி பிடிக்கிறதுலாம் இருக்காது. ஸோ இதில் நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வதக்குறேங்க. அரைக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் 2 வெங்காயம், 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி 3 வெங்காயம், 3 தக்காளி. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா கல்பாசி இருந்துச்சுன்னா ஒரு 2 பீஸ் போட்டுருங்க. அது தக்காளியோடு போடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும், செம்ம ஃப்ளேவராக இருக்கும் குருமாக்கு. ஸோ அது போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இந்த குழம்புக்கு 1/2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அது நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் புதினாவையும் போட்டு கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலாக்க விட்டு இப்போ அந்த 6 முட்டையை ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா, இந்த டைமில் மூடி போட்டு தாங்க கொதிக்க விடணும், அதை மறந்துடாதீங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கும். வீடே மணக்குங்க, சான்ஸே இல்லை, செம்ம ஃப்ளேவர். நீங்கள் இதை செய்கிற நேரத்துக்கு யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட சிக்கன் குழம்பான்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு சிக்கன் குழம்பு வாசனையோடு இருக்கும். தேங்காய் இல்லாமல் ஒரு சூப்பரான முட்டை குருமா என் ஸ்டைல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.